வணக்கம். உங்க பேரு? என் பேரு வி சுப்பிரமணி. எந்த மாவட்டம்? தேனி மாவட்டம். நீங்க அதிமுக உறுப்பினரா? உறுப்பினர் அடையாள அட்டை இருக்கா? இருக்கு. நீங்க எப்பல இருந்து அதிமுக இருக்கீங்க? நான் எம்ஜிஆர் காலத்துல டிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் தான் பண்ணி சொல்லி இருந்தேன். எம்ஜிஆர் இடுப்புல கருப்பு பெல்ட் கட்டினார், நான் கருப்பு பெல்ட் கட்டினேன். எம்ஜிஆர் கருப்பு சிவப்பு மணி பரிசு வச்சாரு, நான் வச்சிருந்தேன். எம்ஜிஆருக்கு இருக்கிற பட்டம் என்ன? எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர், புரட்சி நடிகர். அதே மாதிரிதானே எடப்பாடி பழனிசாமியும் புரட்சி தமிழர்னு வளம் வந்து கொண்டு இருக்கிறார். புரட்சி தமிழன்னா ஏங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாதம் அளவு கூட இல்ல. எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி. பட்டம் கொடுத்துருக்காங்கல்லங்க. பட்டம் எங்க கழுதிக்கு பேரு முத்துமாலைங்க. கழுதிக்கு பேரு முத்துமாலை. கழுதி எங்க போய் நிக்கும்? குட்டிய சேவர்லதான் நிக்கணும். அவரு பின்னாடி பல லட்சம் பேர் போறாங்களா? எடப்பாடி பின்னாடி பல லட்சம் பேர் அவன் வச்சிருக்க காசை வாங்கிட்டு போறவனுங்க. ஓபிஎஸ் காசு இல்லையா? ஓபிஎஸ் காசு கொடுக்கணும். அவர் கரும்பியா இருக்கலாம், அவர் கொடுக்காம ஓபிஎஸ் கமிட்டியே பேசலங்க. ஓபிஎஸ் கமிட்டி நான் தேனி மாவட்டம் ஓபிஎஸ் கமிட்டி பேசுறேன் நீங்க நினைச்சிடாதீங்க. சரி. மொத்தம் எல்லாவனையும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை அழிக்கிறாங்கன்னு எனக்கு துடிக்கி. ரொம்ப ஆதங்கப்படுறீங்க. நல்லா இன்னுமே எனக்கு 69 வயசு ஆச்சு. நீங்க கொலை பண்ணிட்டு கூட செய்து போயிருது. சரி, அந்த லெவலுக்கு எல்லாம் போனா நிச்சயமா அதிமுக ஒன்னா இணையதுக்கான வாய்ப்பு சொல்றாங்க. இந்த மாதிரி கெடுக்கிறாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் பாவம் ஏழைகள் பசியாரணும் பட்டியா இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம செய்யணும் நல்லது செய்யணும்னு சொல்லி சத்த உணவை கொண்டுட்டு என்னென்னமோ செஞ்சாரு. ஆமா, அந்த காலத்துல அப்படி செஞ்சு வந்து அந்த கட்சியை உருவாக்கி அவர் சொத்தவே கட்சிக்கு கொடுத்து சாவ போற நாளில அந்த கட்சியை சச்சாசூடியில வர்ற வருமானம் உலகத்துல யாருமே செய்யாத ஒரு விஷயத்த எம்ஜிஆர் செஞ்சுட்டு போனாரு. அப்படி செஞ்சாருங்க. இன்னைக்கு அந்த ஆளு பேரவே கெடுத்துட்டாங்க இல்லைங்க. எல்லா பேரும் சேர்ந்து அவன் சம்பாதிச்சதை காப்பாத்துறதுக்காக வேண்டி. இன்னைக்கு யாராவது அதிமுக அவங்க யாராவது அவங்க சொத்தை எழுதி கொடுப்பாங்களா? அவரு சொத்தை எங்க அவன் பெத்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியா கொடுக்க, 100 பிள்ளைக்கு ஒரு மாதிரியா கொடுக்காமுங்க. அவன் பெத்த பிள்ளைக்கு. ஆமா, சொல்லுங்க. அன்னைக்கு அம்பட்டு உண்டாக்குனாரு, ஏழை மக்களுக்காக வேண்டி அவனை உண்டாக்குனாரு. அப்படி உண்டாக்குன கட்சி இன்னைக்கு அவன் சுயநலத்துக்காக வேண்டி அவன் சம்பாதிச்சதை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவன் காமிச்சு இன்னைக்கு அந்த கட்சியை அழிச்சு பேரை கெடுத்துட்டாங்க இல்லைங்க. இல்ல அப்படி ஒண்ணும் கட்சி ஒண்ணும் அழியலைங்க. சின்னமும் கட்சி அழிஞ்சிருச்சுங்க. இல்லங்க, கட்சி அழிஞ்சிருச்சுங்க. 2.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எங்க 2.5 கோடி தொண்டர்ல 1.5 கோடி தொண்டங்களை குறி பண்ண சொல்லுங்க. என் உயிரை அந்த இடத்துலயே நான் மாச்சிடுறேன். நான் மாச்சிடுறேன். அந்த நிமிஷத்துல உங்க முன்னால அவன் நிரூபிக்க சொல்லுங்க. என் உயிரை அந்த இடத்துல கழுத்தை அறுத்துடுறேன். தமிழ்நாடு முழுவதும் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. எங்க உதயகுமார் இருங்க வரேன். உதயகுமார் எவங்க? அவன் யாருன்னே தெரியாதுங்க. நேற்று வந்தா பையா அவன் மூஞ்சிய பார்த்தாலே அவன் மூஞ்சியா பார்த்தாலே திருட்டு போய் மூஞ்சி மாதிரி இருக்கு. இல்ல, அவர் வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தவருங்க. எங்க நான் அப்படியே சொல்லிட்டு கழுதைக்கு பேர் முத்துமலன்னு கொடுக்குறாங்க. அவன் ஒரு ஆளு இப்ப பார்த்தாலே திருட்டு போய் மாதிரி இருக்க மூஞ்சிய பார்த்தா. எடப்பாடி பழனிசாமிய ஒன்னா இணைச்சு வைக்கிறதுக்கு அவர் ஏன் இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்காரு? என்ன காரணம்? அந்த ஆளு பிடிவாதம் காரணமுங்க. வேணுங்க அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டாரு. அவர் வழி வம்சத்தெல்லாம் நல்லா ஆளாக்கிக்கிட்டாரு. என்னங்க ஒரு நாளைக்கு என்னங்க 150 கிராம் அரிசி தானங்க தேவைப்படும் மனுஷனுக்கு. இந்த கட்சியை அழிச்சிட்டு எவ்வளவுங்க சொத்து? எம்ஜிஆர் பார்க்காத சொத்தா? எம்ஜிஆர் பார்க்காத புகழ்ச்சியா? அம்மா பார்க்காத புகழ்ச்சியா? எங்க எம்ஜிஆருக்கு ஆபரேஷன் பண்ண அவங்க அண்ணன் கிண்ணி கொடுத்தது கூட அந்த 10 காசு சொத்து கொடுத்துட்டு போலங்க. ஓஹோ, தெரியுமா? சக்கரமணி மக கிண்ணி கொடுத்துச்சு. அதுக்கு கூட ஒரு 10 ரூபா சொத்து இருந்தான்னு சொல்லி அந்த ஆள் கொடுத்துட்டு போலங்க. ஆமா, சக்கரமணி மகன் நடிக்க வந்தாங்க. எங்களோட போட்டு நீ நடிக்க வரக்கூடாதுன்னு அவனை ஒரு இதுல தவிர்த்து விட்டாருங்க. தான் அண்ணன் புள்ளன்னு சொல்ல கூட பாக்கலங்க. ஐயோ, இன்னைக்கு அவன் வழி வம்சம் சொந்த வந்ததுக்கு கான்ட்ராக்ட் விடுறாங்க, ஆட்சி கட்சிக்கு கொண்டு வரேன், பின்னால வாரிசு கொண்டு வராங்க. அந்த ஆள் அதை செய்யறாங்க. மக்களே எனக்கு தெய்வம் இருந்தாருங்க. இப்ப இந்த கட்சி யாரோட தலைமையில இப்ப வந்தா சரியா இருக்கும்? இப்பங்க யாரோட தலைமையில வந்தான்னாக்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு நியாயமானால் ஒரு ஆள் செங்கோட்டையன் தான் கட்சியில நேர்மையான ஆளா இருக்காரு. பழைய ஆள் எம்ஜிஆர் காலத்துல உள்ள ஆளு. இந்த மாதிரி சின்னம்மா கொஞ்சம் கடுமையா முயற்சி பண்றாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. சின்னம்மாவும் நல்லா பொம்பளை கிடையாது, சுயநலக்கார பொம்பளை. இப்ப இவர் செங்கோட்டையன் இப்ப எடப்பாடி பழனிசாமியே கடுமையா விமர்சனம் பண்ணாரு.
ஆனா அவரும் கிட்டத்தட்ட சமரசம் ஆயிட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. சமரசம் ஆனார்னா அவர் மனுஷனே இல்ல. இவ்வளவு தூரம் சந்தர்ப்பவாதியை பார்த்து நீங்க ஒரு அதிமுக உறுப்பினர். ஆமா. நீங்க வந்து எம்ஜிஆர் வந்து இந்த அளவுக்கு கிட்னி கொடுத்தாங்க, அவங்களோட உறவினர் அவங்களுக்கு கூட சொத்து கொடுக்கல, எல்லாத்தையும் வந்து கட்சிக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு இவ்வளவு அளவுக்கு ஆதங்கப்படுறீங்க. ஆமா. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில 10 தேர்தலை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்தார். அவருடைய தலைமை வந்து இருக்கக்கூடாது, மாத்தணும்னு ஏன் செங்கோட்டையன் வெளிப்படைத்தன்மையா சொல்ல மறுக்கிறாரு? ஏன் எம்ஜிஆரோட விசுவாசி, எம்ஜிஆரோட அரசியல் வளர்ப்புன்னு சொல்றீங்களே செங்கோட்டையன். இருங்க வரேன். அதாவது அவர் சொல்ல மறுக்கிறது காரணம்ங்க, அன்னைக்கு எம்ஜிஆர் நான் மெட்ராஸ்ல இருந்தீங்கன்னா அவர் போக்குவரத்து அமைச்சருங்க. நான் உங்கள்கிட்ட நல்லா சொல்லிடுறேன், நான் மெட்ராஸ்ல இருந்தீங்கன்னா அவர் போக்குவரத்து அமைச்சரு. போக்குவரத்து அமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சால் ஒரு ஆளை டிரைவரை கொண்டு போய் இவர் நமக்கு வேண்டியாதுன்னு கஷ்டப்படுற குடும்பம்னு இவருக்கு ஏதோ ஒரு டிரைவர் சான்ஸ் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவங்க வந்து நான் கூப்பிட்டு போனாலும் எஸ்சினேன். அவரு அப்பயே போக்குவரத்துல வேலை போட்டு கொடுத்தாரு. அப்ப அவரு போக்குவரத்து மந்திரியா இருக்காரு. இந்திரகுமாரி நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருக்காங்க. நான் அம்மாவை போய் கோட்டையில பாக்குறேன். அப்ப நானு வாரடி செயலாளர் இது பிரதிநிதியா இருக்கேன். நீங்க என்னங்க? ஆமா, மெட்ராஸ்ல பொன்னேரியில. அப்ப என்னங்கன்னு கேக்குறாங்க, அம்மா இப்படி இப்படி சமாச்சாரமா இந்த பொம்பளை பாவம் கணவர் இறந்துட்டாரு, பிள்ளைகள் செய்து கஷ்டப்படுது, அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு அம்மாட்ட போய் சொல்றேன். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னு விசாரிச்சாங்க. எனக்கு தைக்க தெரியும்னுச்சு. உடனே இப்ப இந்திரகுமாரிய பாருங்கன்னாரு. அப்பயே அந்த அம்மா சொன்னாங்க, அப்பயே சட்டசபையில் இந்திரகுமாரி அம்மாவை ரூம்ல போய் பார்த்தேன். அந்த அம்மா அப்பயே என்ன சொன்னாங்க, எப்படி பேசுறாங்க எனக்கு தெரியாது. தையல் மிஷின் ஒண்ணு கொடுத்து கையில 10,000 ரூபாய் அம்மா கொடுக்க சொன்னாங்க. கொடுத்து இதை வச்சு கட்டி துணி வாங்கிக்கோங்க, மற்ற பொருள் வாங்கிக்கங்க, இங்க இதை தச்சு நீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கங்கன்னு அப்பயே அந்த அம்மா கையில கொடுத்து போக சொன்னாங்க. ஆக்சிடென்ட்ல மச்சான் இறந்துட்டான், என் தங்கச்சி மாப்பிள்ள. அம்மா ஓனர் இன்சூரன்ஸ் வாங்கி தரேன் ஏமாத்திட்டாரு, நீங்க அந்த குடும்பம் தத்தழிஞ்சு நிக்குமா, கடைசியில ஓனர் மோசம் பண்ணிட்டாமா, கோர்ட்ல கேஸ் இந்த மாதிரி ஆகி போச்சுமான்னு. எந்த கோர்ட்ல கேஸ் நடக்கிறாங்க? பொன்னேரிக்கு இது திருவள்ளூர் கோர்ட்டுன்னு சொன்னேன். உடனே பொன்னேரி கோர்ட்டுக்கு சமானம் அனுப்பிச்சு இந்த கவர்மெண்ட் வந்து உடனே முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அம்மா ஒரு ஆணவ அனுப்பிச்சாங்க கோர்ட்டுக்கு. உடனே திருவள்ளூர் கோர்ட்ல வச்சு கூப்பிட்டு காம்பினேஷன் பண்ணி பேசி அந்த நேரத்துல 70,000 ரூபாய் வாங்கி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணாங்க. ஆனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வந்து தொண்டர்கள் வந்து பலன் அடைஞ்சாங்களா? தொண்டர் வந்து யாராலையும் பலன் அடையல, ஓபிஎஸ்ஸாலையும் பலன் அடையல. அவங்க சம்பாதிச்சுக்கிட்டாங்க, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு யாருக்குமே பலன் அடையல. மந்திரியா இருந்தவங்க பலன் அடைஞ்சுக்கிட்டாங்க. ஓபிஎஸ் இது எடப்பாடி வந்தவைக்கு அவர் என்ன கண்டிஷன்ல விட்டுட்டாருன்னா, எல்லாரும் எனக்கு வாழ் குடிச்சா போதும், யாரும் எப்படி எப்படி சுருட்டு எப்படி எப்படி சம்பாதிக்க என்னென்ன குறுக்கோழி உணவு இருக்கோ அத்தனை கேட்க என் பதவியில் இருக்கல, என் பின்னால எனக்கு வாழ் பிடிக்கணும், அந்த அபிப்பிராயத்தை கொண்டு வந்து அவர் கட்டுக்கோப்புல ஆள வச்சுக்கிட்டாரு. அவன் சுயநலத்துக்கிட்டே அவங்க இருந்துகிட்டாங்க தவிர கட்சியை காப்பாத்த ஒருத்தன் கூட வந்தாங்க. அதே மாதிரி நெடுஞ்செழியன் கூட ஒரு நேரத்துல பிரிஞ்சாருங்க எம்ஜிஆர் விட்டு. அப்படி பிரியல கூட திரும்ப அவரை கேட்டுக்கிட்டாரு எம்ஜிஆர். அன்னைக்கு அண்ணாதுரை இறந்தோடனே கலைஞரை எம்ஜிஆர் முதலமைச்சரா வரலங்க. அன்னைக்கு இந்த நெடுஞ்செழியன் தாங்க வந்தாரு. எம்ஜிஆர் இறந்தவட்டே அந்த நெடுஞ்செழியன் தாங்க வந்தாரு. இந்த மாதிரி எல்லாம் கட்சியை வளர்த்தவங்க. இதுல இந்த ஒரு 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. போக்குவரத்து இந்த பொன்னையும் ஒரு ஆள் இருக்காரு, சிவகுமார் ஒரு ஆள் இருக்காரு, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு ஆள் இருக்காரு, பழைய ஆள்ல அடுத்து செங்கோட்டையன் இருக்காரு. எனக்கு தெரிய மத்தவங்க எல்லாம் இருந்தவங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்க எல்லாம் டிஎம்கேக்கு போய் இன்னைக்கு அவங்க அங்க பதவியை தேடி அங்க இருந்துகிட்டாங்க. ஆனா இவங்க இன்னைக்கு இவங்களுக்கு நம்ம வாழ் பிடிச்சா நம்ம சம்பாதிக்கலாம்னு இவங்களுக்கு வாழ் பிடிக்க போயிட்டாங்க. இவங்க இப்ப இரட்டை சின்னத்தை வந்து பாஜக முடக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருமோ? பாஜக நிலப்பக்கூடிய மாநில வந்தா மக்கள் என்ன மாதிரி தொண்டைகள் ரொம்ப நொந்து இப்பயே நொந்து போய் வச்சிருக்காங்க. வர்ற தேர்தல் வந்துச்சுன்னா
ம். அந்த தேர்தல நினைச்சா அவன் கட்சிக்கார அடுத்த வேலை செய்ய எனக்கு எனக்கெல்லாம் சாவுற மாதிரி போகுது. மனசு சங்கடமா இருக்கு. வேதனை மூஞ்சில முடிக்க முடியல அந்த ஒரு தேர்தல் பக்கம் எப்படி ஒரு பக்கம் தினகரன் கட்சியில உள்ளவங்க ஏதேனும் கட்டி கட்டியிருக்காங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பா இருக்காங்க. இன்னைக்கு என் வீட்டுல வந்து ஒரு நாளைக்கு கூட நாளைக்கு என்ன இப்ப 10 நிமிஷத்துல இருந்து பார்க்க சொல்ல கட்சி வைக்க எப்படி கட்சி வைக்க வச்சிருக்கீங்கன்னு வந்து பார்க்க சொல்லுங்க. எம்ஜிஆர் பிறந்த நாள் வந்து அந்த மாதிரி பிறந்த நாள் மைசெட்ல இருந்து 2000 ரூபாய் செவலிச்சு மைசெட்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவேன் பிறந்த நாளுக்கு, எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு. நீங்க எல்லாம் அதிமுக உறுப்பினர் கிடையாது. ஆனா நான்லாம் அதிமுக உறுப்பினர். நான்லாம் அதிமுக உறுப்பினரே இல்ல. ஆனா ஏடிஎம்கே வேட்டி என் வீட்டுல இருக்கு. எல்லாம் ஒன்னா இணைஞ்சாதான் கட்டலாம்னு இருக்கேன். அந்த தெய்வத்துக்காக வேண்டி நம்ம மனசாட்சி கொள்ளுதுங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த தெய்வத்துக்காக வேண்டி நம்ம மனசாட்சி கொள்ளுது. இப்ப எம்ஜிஆர் காலத்துல வந்து பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்திருக்காங்க தானே, எவ்வளவு முரண்பாடா இருந்தாலும். எங்க எத்தனை பேருங்க சொல்றது, இதே நெடுஞ்செல்வினே பிரிஞ்சவருங்க, எஸ்.டி. சோமசுந்தரம் பிரிஞ்சவருங்க, அதே இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் பிரிஞ்சவருங்க, இன்னும் எத்தனையோ பேரை சொல்லிட்டு போலாங்க. அப்படியெல்லாம் அதே எம்ஜிஆர் மன்னிப்போ மறப்போ நம்ம ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்குங்க அத்தனை வச்சு மனசாட்சியோட ஏத்துக்கிட்டவர் தானங்க. ஆமா. எம்ஜிஆர் 100ல ஒரு பங்கு நீ வரீங்க எடப்பாடி. உனக்கு ஏன் இந்த ஆணவம்? உன் ஒப்பை விட்டு சொத்தா, உன் தாத்தை விட்டு சொத்தா, உன் பூரிய சொத்தா? அது மக்கள் சொத்தை ஏடிங்க. ஆமா, மக்களுக்காக உருவாக்குனது. இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள ராமநாதபுரம் தோட்டத்தில் இருக்கிறத கூட ஊனமற்றவர்கள் செவிடு குருடுக்காக வேண்டி இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு தெய்வமா. அந்த வழிய கடைப்பிடிக்காம இன்னைக்கு ஓன் சுயத்துக்கும் ஓன் சொந்த பந்தத்துக்கு கான்டாக்ட் விடவோ நீ சம்பாதிக்கணும் மத்தத பழக்கமா நீ இருக்கிய. எடப்பாடி பழனிசாமி இப்ப ஒண்ணும் சம்பாதிக்கிறாங்க. அவர் வந்து எதிர்கட்சியா தானே இருக்காரு. இப்ப எப்படி சம்பாதிக்கீங்க? இல்லங்க, எதிர்கட்சியா இருக்கல, சொந்தமா இருக்கல, ஆளுங்கட்சியா இருக்கல, பிஜேபிய கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவர் வச்சிருந்த மந்திரியையும் எம்எல்ஏவன் எப்படி எந்தெந்த குறுக்கோளில சம்பாதிக்கணும் சம்பாதிச்சிருக்கா இதண்டா வசதின்னு சம்பாதிக்க விட்டுட்டு இன்னைக்கு பின்னால அவர் ஆள் வச்சிருக்காருங்க. இதுங்க இந்த விஷயங்க. இன்னைக்கு அவன் வந்து சுயநலத்துக்காக ஜெயக்குமார் இப்படி பேசுறாப்ல. இப்போ ஒரு அந்த 6 மாசம் ஒரு எம்பில ஒரு மந்திரி பதவி காலி ஆகுது. அதுல நம்ம மகனுக்கு ஒரு பதவி கிடைக்கும் அந்த ஆளு அலையிலையா. அது இல்லைன்னு சொன்னா அவனுக்கு போய் வெளியே வந்துருக்கான். ஆமா, இப்ப வந்து மாநிலங்களவை எம்பி வந்து எடப்பாடி பழனிசாமியோட மகனுக்கு கொடுக்குற திட்டமாமே. ஆமா, அது உண்மைதான். அது வாய்ந்தா குடும்ப ஆட்சி மாதிரி வந்துருமாங்க. குடும்ப ஆட்சி தான் கேட்ப. எங்க கான்ட்ராக்ட பூரா அவர் சம்பந்தக்காரருக்கும் இவர் மகனோட சகலருக்கு தானங்க எல்லாமே கொடுத்தாரு. நெடுஞ்சாலை பூரா யாரு கொடுத்தாரு? சம்பந்தக்காரருக்கும் ஒரு எடப்பாடி மகனோட சகல அப்பாவுக்கு அதைத்தானங்க கொடுத்து சம்பாதிக்க வச்சாரு. ஆமா. இன்னொன்னு நான் சொல்றேங்க, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா நான் பதியலாமானீங்க. நீங்க தைரியமா பதிங்க, எங்க வேணாலும் வெளியே விடுங்க. அதை பத்தி கவலையில நேரம் யார் வேணாலும் கேட்கட்டும். என்னையெல்லாம் நேருக்கு நேரம் அவங்கள வச்சு கேட்கற மாதிரி குழந்தைக்கு செய்தி போயிடும். இப்படிப்பட்ட ஆளே நம்ம கட்சியில இருக்க வேண்டாம். நம்ம செத்துட்டாலும் போறோம், இவங்க கால் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஆணவம் இருக்கு. அம்மா வீட்டுக்குள்ள போய் கொலை நடந்துச்சு இல்லங்க. யார் வீட்டுக்குள்ள? ஜெயலலிதா வீட்டுல கொள்ளன்னு நடந்துச்சு இல்ல. ஆமா, கொடநாடுல நினைச்சுல, கொடநாடு கொலை கொள்ளை நடந்துச்சுல்ல. இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு நீ என்ன கேட்டீங்க? நான் பதியலாமா அப்படின்னு கேட்டீங்க. நீங்க இருக்கிற இடம் கேட்டுட்டீங்க. அதே மாதிரி இந்த எடப்பாடி முதலமைச்சர் அறிக்கையில நீ என்ன செஞ்சிருக்கணும் அந்த நடந்ததை அந்த கொடநாட்டை வந்து எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய அம்மா இருக்கிற கோவில்னு தானே இவங்க சொன்னாங்க. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில சொல்றாரு அது வந்து தனியார் நிறுவனத்தில் நடந்த ஒரு சம்பவங்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? தனியார் நிறுவனம் சொல்லிட்டேல. அந்த அம்மா தனியார் நிறுவனம் இவங்க சொல்றாங்களே, எப்படி அந்த அம்மாவோட ஆத்மா வந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்குமா இல்ல வந்து உங்க பழி வாங்குமா? இல்லங்க சார், பழி வாங்கும், கட்டாயம் பழி வாங்கும். எடப்பாடி இன்னைக்கு இந்த சொல்றேன், இனிமே முதலமைச்சர் உயிரோட இருக்கிற முதலமைச்சரை உட்கார எல்லளவு பவர் இல்ல, இனிமே உட்கார முடியாது. அவர்தான் விஜய்க்கு வந்து 80 சீட்டு 1000 கோடி அப்படிங்கிற மாதிரி ரேட்டு பேசிட்டு இருக்காங்களாமே. ரேட்டு பேசட்டும். விஜய் என்ன எம்ஜிஆரா? விஜய் எம்ஜிஆராங்க கிடையாது.
என்னங்க விஜய் ஒரு நடிகர் தான். எம்ஜிஆர் எல்லாருமே ஆயிட முடியுமா தமிழ்நாட்டுல? அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வாழ்ந்து வர்றாருன்னு வைங்க. இப்ப இவங்களுக்கு அதிமுக கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சியில இருந்த கட்சி இன்னைக்கு ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு நடிகர் மன்சூர் அலிகான் வீட்டுல போய் கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஆமா, அதை பார்த்தாவது இவங்க செங்கோட்டையனே, எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், விஜயபாஸ்கர், கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தன் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வாங்க எல்லாரும் ஒன்னா எங்க இன்னொன்னு திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு நேரத்துல எப்படி பேர் புகழ இருந்தாலும் தெரியுமா? இன்னைக்கு சோப்பு வாங்கியா இருக்காருங்க. ஆமா, எப்படி பேர் போனாலும் தெரியுமா? எம்ஜிஆர் காலத்துல திண்டுக்கல் சீனிவாசன் இன்னைக்கு இந்த அளவுக்கு சோப்பு வாங்கியா ஒரு பொம்மையா போயிட்டாரு. சோகராண்டா எல்லாமே துட்டுக்கு அடிமை ஆயிட்டாங்க. லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கோ அடிமை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சேஃப்டிக்கு ஆள் வேணும்னு. ஆனா இப்ப இன்னைக்கு சொல்றேன், இந்த வர்ற 26 தேர்தல்ல இதே எடப்பாடி தேர்தல் நிக்கட்ட அவர் பின்னால நிக்கிறவே இல்லை. 10 பேர் செவிக்க மாட்டான். 10 பேர் வர மாட்டாங்க. இன்னைக்கு 62 பேர் இருக்காங்க. 52 பேர் தோத்துருவேன். 10 பேர் செவிச்சு வர மாட்டேன். செவிச்சு வந்துருச்சான்னு என் உயிரை நான் விட்டுருந்தேன். எதுங்க ஓட்டு போடுவேன்? தொண்டர்கள் வந்து 1.5 கோடி தொண்டர்கள் இப்ப இல்ல. 1.5 கோடி தொண்டரை நிரூபிச்சவங்க நாளைக்கு நான் உயிரை விடுறேன். அதுக்கு வாய்ப்பை சொல்லிக்கிறேன். இன்னொன்னு தெரியுமாங்க, இப்ப நீங்க 1.5 கோடி தொண்டர்னு சொல்லி இப்ப இன்னைக்கு எடப்பாடிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆதார உறுப்பினர் கார்டு இருந்தாருன்னு சொல்லி அவர் அடிக்கட்டையவோ மற்றதவோ கொண்டு வந்து பொறுப்பு பண்ணுவாரு. ஆனா தொண்டைகிட்ட எவங்க உறுப்பினர் கார்டு இல்ல. 2.5 கோடி மக்களுக்கு உறுப்பினர் கார்டு ஆவாதேவே நான் இருக்கேன்னா நான் எடப்பாடிக்கு வேண்டியன்னா நீ தேனி மாவட்டத்துல இருக்க ஒரு 10,000 பேருக்கு எழுதிட்டு வா, உறுப்பினர் கார்டை போட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொருத்தனை கூப்பிட்டு நீ ஒரு 10,000 பேர் கொண்டு வாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு இறுதியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு கோவப்படுறீங்களோ இல்ல அது அமைதியா இருக்குன்னு தெரியல. புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவரை தலைமை ஏற்று இவர் தான் முதலமைச்சர்னு எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்றாங்கன்னு வைங்க. பாஜகவோட கூட்டணி சேர்ந்தோ அல்லது விஜய் கூட கூட்டணி சேர்ந்தோ எது எப்படியோ என்ன அல்லது தனிச்சோ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி எல்லாருமே இணைஞ்சு வந்து ஓட்டு கேட்கறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. அப்ப நீங்க வந்து கட்சி ஒன்னா இணைஞ்சிருச்சேன்னு சொல்லி ஓட்டு போடுவீங்களா? அப்படின்னு எல்லாரும் இணைஞ்சு வந்தாலும் ஓட்டு கட்சிக்கு போடுவோம். இப்ப இந்த 3 தேர்தல்ல வந்து நான் ஓட்டே போடாம இருக்கேன். எடப்பாடி பழனிசாமியை இந்த கட்டத்துல நீங்க ஏத்துக்குவீங்களா? கட்டாயம் ஏத்துக்கிடுவேன். ஆனா எடப்பாடி எம்எல்ஏவே செவிக்க மாட்டாரு. அவர் தொகுதியில அவர் செவிக்க மாட்டாரு. அப்படி வேணா நான் யாரும் எங்க எடப்பாடி முதலமைச்சர் நிக்கிறேன்னு எல்லாரும் ஒண்ணு சேரட்டுங்க கட்சி. உனக்கு தக்கன உனக்கு ஒரு பொறுப்பு, எனக்கு தக்க எனக்கு ஒரு பொறுப்புன்னு எல்லாம் அவங்க பஞ்சு கிடட்டுங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரி தெரியல. மறைமுகமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிறாங்க. இல்லங்க, இப்ப எல்லாருமே சரி நீ இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு சேரணும். இந்த எப்படி இந்த 26ல நம்ம எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும், ஒரு கட்சி வளர்த்த கட்சியை உண்டாக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆத்திரம் இருக்கு. ஆனா இந்த எடப்பாடி ஒரு ஆளு நம்ம இந்த பொறுப்போவோ நம்மளோட பின்னாடி வச்சிருக்க ஆளுகளவோ எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம். அவங்கவுங்க வந்தாங்கன்னா ஆரோக்கியம் கொண்டாடுவாங்க. அவங்கள ஒவ்வொருத்தரவா கலட்டி விடணும். இப்பயும் பாருங்க, நீ செங்கோட்டையன் ஒரு 2 மாசத்துக்குள்ள துப்புரா காலி விட்டுருவாரு. செங்கோட்டையன் கட்சியில இருந்து நீக்கிடுவாருங்கிறீங்க? கட்டாயனுக்கு 2 மாசம் நான் சொல்றது கூடுதல். நீங்க எம்ஜிஆருடைய தொண்டர் ஒரு சத்திய வாக்கு மாதிரி சொல்றீங்க. சத்தியமா சொல்றேங்க. நான் இன்னைக்கு நம்மள பதிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமாங்க, அம்மையார் சசிகலாவே நீக்கினாங்க, ஓபிஎஸ் நீக்கினாங்க, கேசி பழனிசாமி நிக்கிறாங்க, புகழேந்தி நிக்கிறாங்க, அன்வர் ராஜா நிக்கிறாங்க. ஏங்க எம்ஜிஆர் கேசிபி பழனிசாமி நீங்க யாபம் நீங்க அவர்தான் எப்படி தெய்வமானாரு தெரியுமாங்க? கேசிபி பழனிசாமி உண்மையான தொண்டைங்க. அவ்வளவு நேர்மையானாலும் உண்மையான அவ்வளவு தொண்டை. ஆமா, கட்சி எனக்கு கேசி பழனிசாமி, கோயம்புத்தூர் கேசி பழனிசாமி கடுமையா முயற்சிக்கிறாரு. இல்லங்க, இன்னைக்கு இணைக்க வர்றத நான் வச்சு சொல்லல. எந்த காலத்தாவும் ஒரு உண்மையான தொண்டைங்க. ஆனா கேசி பழனிசாமி அளவுக்கு செங்கோட்டையன் வந்து இந்த அளவுக்கு ஆதங்கமா எந்த இடத்துலயும் பேசல, அமைதியா இருக்காரு.
அமைதியா இருக்காருன்னா அவர் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு இல்லைங்க. கேஜி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்திலேயே நல்லா சிரிப்பாரு, நல்லா சோக்கா பேசுவாரு, நல்லா செயல்படுவாரு. ஆனா செங்கோட்டையன் வந்து என்னைக்குமே எது அவரவே நீங்க கோவிச்சு பேசுங்க நேர்ல, பட்டுன்னு கோவப்பட மாட்டாரு. ஆமா, சாதகமும் அவர் வாட்டுக்கு இருப்பாரு. கோபமும் அவருக்கு வராது. வேகமா சிரிச்சும் பேசணும், இப்படி செஞ்சோங்கிறது அவருக்கு கிடையாது. ரொம்ப சாதுவமான ஆளு. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா இருந்து அவங்க அவங்க மூலமா தான் பதவி வாங்கினாரு. அம்மையார் சசிகலா வாங்கலங்க. அவர் பதவியை கேட்கவும் இல்ல, அவர் வாங்கவும் இல்ல. கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அந்த அம்மா பாதத்துல காலை புடிச்சு வாங்கினாரு. சரி, வாங்கினாரு. கடைசியில அம்மையார் சசிகலாவையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அப்ப நீக்கும் போது ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து தானே கையெழுத்து போட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து கையெழுத்து போட்டாரு. அதாவது அன்னைக்கு நீ இப்ப அதையும் நான் ஒளிபர இல்லாம சொல்றேன். அன்னைக்கு அவரு நம்ம பதவி போகுதுங்கிற ஆணவத்துல நம்ம இதை தக்கெடுத்துக்கலாம்னு சொல்லி அவர் கையெழுத்து, நம்ம இதை தக்காத்துக்கெல்லாம் நம்ம இருக்கலாம்னு கையெழுத்து போட்டாரு. ஏன்னா இவன் இன்னைக்கு மெசேஜ் அங்கிட்டு காமிச்சுட்டாங்க. நம்ம கொஞ்சம் இவரு ஓபிஎஸ்ங்க மக்களை காப்பாத்திக்கிட்ட தெரியாத ஆளுங்க. ஆமா, அது உண்மை. எடப்பாடி வந்து ஒரு வட்டம் முதலமைச்சரா உட்காந்து எத்தனை பேர்த்தை எந்தெந்த வழியில எங்க ஓட்டாந்து உட்கார வைக்கணும், எப்படி நம்ம ஆஃப் பண்ணணும், என்ன செய்யணும்னு அவர் ஒரே சுழிவு நெளிவா அவர் இருந்துகிட்டாரு. அனைத்து நரித்தந்திரமும் சகுனித்தனமும் அவர்கிட்ட இருக்குங்கிறீங்க. இருந்து செஞ்சுக்கிட்டாரு. ஆனா இந்த ஓபிஎஸ் 3 வட்டம் முதலமைச்சரா இருந்தாரே தவிர யார மக்களை காப்பாற்றிக்கணும், நம்ம பின்னால யார வச்சுக்கிடணும்னு அந்த ஆளுக்கு பொழைக்க தெரியல. நானுங்கிற ஆணவத்திலே அவர் காலத்தை ஓட்டிட்டு போயிட்டாரு. அவர் செஞ்ச தப்புனாலதான் இன்னைக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையிறாரு அவரு. அதாவதுங்க, இந்தியாவிலே நம்ம கேள்விப்பட்ட வரலையும் ஒரு கட்சி தலைவர் அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி சொத்துக்களை பூரா அந்த கட்சிக்கே எழுதி வைக்கிறதுங்கிறது எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி உலகத்துல யாருமே செய்யல. இந்தியாவில் உலகத்துல செய்யல. தெய்வமே செய்யலங்க. தெய்வம் கூட தெய்வத்துல போய் நம்ம 1க்கு 4 மாசம் 5 மாசம் 1 வருஷம் கோயில்ல தெய்வத்தை நடந்து எனக்கு இந்த வேண்டுதல் கொடுத்தாட்டேங்க தெய்வமே செய்யும். இந்த ஆளு இன்னைக்கு செஞ்சாருங்க. அடிமட்ட தொண்டனும் எம்எல்ஏ ஆகலாம், அடிமட்ட தொண்டனும் அமைச்சர் ஆகலாம், அடிமட்ட தொண்டனும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாத்துலயும் வச்சுக்கலாங்கிற ஒரு நிலையை உருவாக்குனார்ல. எல்லாமே ஆகலாம். அன்றாடு கூலி வேலை செஞ்சு ரோட்ல இருக்க அப்புறாணி நடக்க முடியாதவங்க கூட பட்னி இல்லாம கஞ்சி குடிக்கலாம். அத்தனையும் உண்டாக்குனாரு. திமுக பாத்தீங்கன்னா துரைமுருகன் மட்டும்தான் அந்த மாவட்டத்துல இருக்க முடியும். திருச்சியில பாத்தீங்கன்னா கே நேரு மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா அதிமுக மாறி மாறி எல்லாருமே அதிகாரத்துக்கு வர்றாங்க. ஆமா, இன்னொன்னுங்க, அன்னைக்கு அண்ணாதுரை இருக்கையில கூட எம்ஜிஆர் கட்சிக்கு நான் நிதி வேணுமான்னு கேட்டதுக்கு அண்ணாதுரை சொன்னாரு, நிதி தேவையில்லை ராமச்சந்திரா, காமிச்சிட்டு வந்தா போதும்னாரு. உன் திருமுகத்தை காமிச்சிட்டு வந்தா போதும் அப்படி எல்லாம் சொன்னாரு. அப்படியெல்லாம் வச்சுட்டு இதே கலைஞர் எவ்வளவு சிக்கல்ல இருக்கல எங்கள் தங்க படம் இந்த ஜெயலலிதாவை கூட வச்சு நம்ம கூட வச்சு ஒரு படம் எடுத்து அன்னைக்கு அந்த குடும்பத்தை காப்பாத்தினாருங்க எம்ஜிஆர். எங்கள் தங்க படம் எடுத்து யாருக்கு கொடுத்தாரு, அதை வச்சு இந்த குடும்பம் முன்னேறிச்சுங்க. ஆமா, அப்படியெல்லாம் உழைச்சவங்க மனுஷன். எதிரிய கூட கெட்டு போகணும்னு நினைக்காத ஆளுங்க. நீங்க சொல்ற கணக்கு இப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய மகனுக்கு மாநிலங்களவை எம்பி வாங்கி கொடுக்கறதுல உறுதியா இருக்காரு. உறுதியா இருக்காரு. அதே மாதிரி செங்கோட்டையனை கட்சியில இருந்து நீக்கிறதுல உறுதியா இருக்காரு. 2 மாசம் நான் ஜாயின் சொல்லிட்டு அதுக்குள்ளேயே அறிவிப்பு வரும். ஓஹோ, அதுக்குள்ளேயே அறிவிப்பு வரும் செங்கோட்டையன் கட்சியில இருந்து நீக்கப்பட்டதுன்னு. அப்படி கட்சியில இருந்து நீக்கப்பட்டு அவர் வந்து ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா, டிடி தினகரன் இவங்களெல்லாம் பார்ப்பாரா இல்ல அமைதியாயிருவாரா? அவரு 75% அமைதி. நம்ம நிலைமை விளையாடு அடுத்த கட்சிக்கும் போக கூடாது, நம்ம யார் பின்னாலே நிக்க கூடாதுன்னு 75% அவர் மனசுல முடிவு எடுப்பாரு. 25% என்னைய மாதிரி கட்சிக்காரங்க சொல்றது மாதிரி உள்ள பேச்சை எடுப்பாரு. சரி, நீங்க அதிமுக எம்ஜிஆர் வந்து உலகத்துல இல்லாத யாரும் தலைவர் இப்ப சொத்தை கொடுத்தாரு. அவருடைய எம்ஜிஆர் ஆத்மா வந்து எடப்பாடியை மன்னிக்காது, சிவஜென்மத்தை மன்னிக்காது, உதயகுமார் மன்னிக்காது, ராஜன் செல்லப்பாவை மன்னிக்காது, சீனிவாசனை மன்னிக்காது, நத்தம் சீனிவாசனை மன்னிக்காது. இன்னொன்னுங்க, இப்ப திண்டுக்கல் சீனிவாசன், பொன்னையன், அடுத்து கூட இருக்கிற பழைய மந்திரிகள்ல உள்ளவங்க மண்டையில அறிவு இருக்கால, ஏதாவது போய் சொல்லி வாயெல்லாம் ஒன்னும் அணைஞ்சிக்கலாம்னு சொல்லணும் தானே. இப்ப இவரு சொல்றாரு, முத நாள் அவரு அம்மா படம் இல்ல, தலைவர் படம் இல்ல,
ம். நான் அதெல்லாம் தலையிடல. என்னைய வளர்த்த தெய்வங்கள் என்ன ஆளாக்கின குடும்பம்னு சொன்னாரு. எங்க கோயில்னு சொன்னாரு செங்கோட்டையன். சரி, அது 100க்கு 1 உண்மை இல்ல. 1000க்கு 1000 உண்மையானது. சரி. இன்னமும் நாங்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாளை நாங்க தெய்வமா நினைக்கிறோமோ நினைக்கல, எம்ஜிஆர் இன்னும் தெய்வமா கும்பிடுறோம். கும்பிடுறீங்க. நிச்சயமா. அம்மையார கும்பிடுறோமோ இல்லையா, அதை ஓப்பனா நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ம். எம்ஜிஆர் இன்னைக்கும் தெய்வமா கும்பிடுறோம். ஆமா, அவர் இல்லைன்னா கட்சி இல்லையே. கட்சி இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேர் எவ்வளவு அவர் இருக்கல, எவ்வளவு பட்னி பசி இல்லாம இருந்தாங்க, எத்தனை பேருக்கு சத்துணவு வேலை போட்டு எத்தனை குடும்பத்தை காப்பாத்தினாரு, ஆமா. என்னென்ன பிரச்சனையை தீர்த்து வச்சாரு, எவ்வளவு ஏழைகளுக்கு என்னென்ன செஞ்சாரு. இப்ப அதிமுக வந்து ஒன்னா இணையாம எடப்பாடி பழனிசாமி தேனி மாவட்டத்துக்கோ மதுரைக்கோ தென் மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? அவன் பாட்டுக்கு நாய் வாரி வரேன், நாய் வாட்டி போறேன். அவனை என்ன செய்ய போறான்? செத்த பாம்புங்க அவன். அவனை எதுக்கு நம்மத்தோட? செத்த பாம்புங்களா? ஆமா, இபிஎஸ் செத்த பாம்புங்க. அவன் ஒரு மனுஷனா? இபிஎஸ் எங்க காரண மனசு வேணும். அதாவது நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்க, நீங்க வயசுல மூத்தவங்களோ இளையவங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட நான் தப்பு பண்ணி என்னை ஒரு நம்பிக்கையில வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட நான் தப்பு பண்ணிடுறேன். தப்பு பண்ணிட்டு நான் செஞ்சது தப்பு, என்னைய மன்னிச்சுக்கோங்கண்ணா. என்னை உங்க கூட வச்சுக்கிட்டதும் வச்சுக்கிட்டாது ரெண்டாவது பிரச்சனை. இதோட தொலைஞ்சு போடான்னு சொல்லி என்னை உயிருக்கு சேதம் இல்லாம அனுப்பிச்சு விட மன்னிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். அதே மனுஷத்தன்மை. இவங்க கொடநாட்டுல வந்து 4 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க பாருங்க, மர்மமான முறையில. அப்பவே இபிஎஸோட குணம் என்னன்னு உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லங்க, அந்த கொலைக்கு காரணமே இபிஎஸ் தாங்க. அவர் தானா? அவரே தான், வேற யாருமே கிடையாது. என்னங்க முதலமைச்சர் இருக்கிறத கரண்ட் அங்க எங்க இருங்க வரேங்க. உங்க வீடு நீங்க இப்ப ஊர்ல எந்த ஊர்ல இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. உங்க வசதிக்கு உங்க வீட்டுல வாசல்ல என்னமோ நடக்கான்னு ஒரு கேமரா வச்சிருப்பீங்க. ஆமா. அந்த அம்மா வீட்டுல எத்தனை கேமரா இருந்திருக்கும்? ஐயோ, நிறைய இருக்கும். அதை ஏன் கட் பண்ணுன? மின்சாரம் தடையில்லாம மின்சாரம் இருந்துச்சு, அதே நிப்பாட்டினது யாரு? தடையில்லாத மின்சாரத்தை ஏன் கட் பண்ண? சரி, தப்பிச்சு வந்து செக் போஸ்ட்ல புடிச்சவன ஏன் விட சொல்லி நீங்க அறிவிப்பு கொடுத்தீங்க? நீ முதலமைச்சரு, போலீஸ் இலாக்கம் உன் கையில இருக்கு. போலீஸ் இலாக்கம் உன் கையில இருந்துச்சு, என் கையில இருந்துச்சு. அதை ஏன் நீ விட்ட? சரி, அது நடந்து போச்சு. உங்களுக்கு நடந்த வேண்டிய அந்த கொடநாட்டுல நடந்த விவரத்தை கேட்கறதுக்கு, விசாரணை பண்றதுக்கு கட்சிக்காரங்க நம்ம தொண்டனுக்கெல்லாம் பப்ளிக்க தெரியும்னு ஏதாவது நீ பப்ளிக் பண்ணியா? அதான் தனியார் கோயில், தனியார் நிறுவனம் தாரு. தனியார் நிறுவனம், தனியார் வளர்த்த கட்சி எதுக்கு நான் நீ ஆர்க்கம் கொள்ற? நீ விட்டுட்டு ஒதுங்கு, தனி கட்சி ஆரம்பி. இப்ப நீ அவங்க தனியார்னு ஒதுக்கிட்டீல. ஆமா. அப்படிப்பட்ட தலைவியோ தலைவரோ உருவாக்குன கட்சியை நீ வைக்காத. நீ தனியா கட்சி உருவாக்கி நான் எம்ஜிஆர் நான் ஜெயலலிதான்னு வருவேன், எனக்கு எல்லாம் ட்ரில் இருக்குன்னு சொல்லி நீ கட்சி உருவாக்கு. உனக்கு கால கல்வி நான் குடிக்கிறேன். சரி, பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்தாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றா இணையமான்னு பார்ப்போம். இணையலைனா என்னைய மாதிரி தொண்டைகள்லாம் சேர்த்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங்ல போய் எடப்பாடிய கால் பண்ணிட வேண்டியது. சரி, அப்படி ஒரு சம்பவம் நடக்காம அனைவரும் நடக்கும். இந்த மாதிரி தொண்டைகள் நிறைய பேர் கொதிச்சு போயிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் விரைவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம்.